இவ்வாறு நடந்தால் பிறகு தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வார்கள். நாராயணர் மகாதேவரிடம், மகாதேவர் பிரம்மதேவரிடம் விரோதம் கொள்வார். அவனது சீற்றத்தால் பிரபஞ்சத்தில் தெய்வங்கள் இருக்க மாட்டார்கள். எவரும் எவருடைய நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். இல்லை. பிறகு தேவர்கள், மும்மூர்த்தியர்கள் பிரபஞ்சத்திற்கு நியாயத்தையும் தர்மத்தையும் எவ்வாறு கற்பிப்பது? இல்லை, நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். சுயநலத்தை நாம் புவியிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் பிரபு. நான் அறிவேன், அனைத்தையும் அறிவேன். பிரபஞ்சமே ஆபத்திற்குள்ளாகவிருக்கிறது. தற்பொழுது இந்த சிவனின் திரிசூலமாகினும் அந்த சுயநலத்தினை எதிர்த்திட இயலாது. மேலும் இக்கணம் அந்த சங்கடத்தின் தீர்வு இந்த சிவனிடமும் இல்லை. அவ்வாறெனில் மூவுலகையும் காப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் எஞ்சி உள்ளது. மகாதேவா, தேவலோகத்திலிருந்து பூலோகத்தை விலக்கி வையுங்கள். புவியை தாண்டி சுயநலம் வரக்கூடாது. பிரபஞ்சத்தை காக்க இது மட்டும்தான் ஒரே வழி. அது நடக்காது. எந்த பூலோகத்தை, எந்த புவியினை சிவனும் சக்தியும் அன்பால் உருவாக்கினோமோ அதை நான் என்னிடமிருந்து எவ்வாறு விலக்கி வைப்பது? அது சாத்தியமாகாது. தங்கள் மனவேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மகாதேவா. ஆனால் இதை தவிர நம்மிடம் வேறு எந்த வழியும் இல்லையே. தாமதப்படுத்த வேண்டாம் மகாதேவா. அவன் சொர்க்கலோகத்தை நோக்கி புறப்பட போகிறான். இல்லை, இப்புவியை என்னிடமிருந்து நான் பிரித்திட மாட்டேன். வையகத்தில் யாவரும் என்னை மகாதேவர் என்றே அழைக்கின்றனர். என் மீது அன்பு கொண்டிருக்கின்றனர். அதீத பக்தி கொண்டு லயிக்கின்றனர். புவியை என்னிடமிருந்து நான் எவ்வாறு பிரிப்பது? இல்லை, இதற்கு வேறு மார்க்கத்தை கண்டறிந்தாக வேண்டும். எந்த சிவன் லோக நன்மைக்காக தன் மைந்தனை பிரிவதற்கு தயாரானாரோ அவர் புவியிடம் இருந்து பிரிவதற்கு ஏன் சஞ்சலப்படுகிறார்? கார்த்திகேயன் என் மைந்தனே. தன்னுடைய உத்தேசத்தை நிறைவேற்றிட என்னை பிரிந்து சென்றான். அவனைப் போலவே பிரபஞ்சத்தில் உள்ள யாவரும் என் மைந்தனும் என் புதல்வியும் தான். இதில் வாழும் ஜீவராசிகள், பூதம், பிசாசுகள் யாவர் மீதும் அன்பு கொண்டிருக்கிறேன்.